பொட்டினோட உங்களுக்கு இந்த ட்ரேட்ன்ற கன்செப்டுக்கு கீழே சக்ஸஸ் ஆகக்கூடிய எல்லா வாய்ப்பையும் கம்பெனி தந்திருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர் எண்டில். ஸோ நீங்கள் அனைவரும் உங்களோட இந்த பிஸ்னஸ்க்கு வந்த அனைவரையும் குயிக்காக ஜூமுக்கு வர சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் இந்த அப்டேட் போய் சேர்ந்துடும். ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறது ஒன்று தான், ஏஃபி பொட்டுன்றது ஒரு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மெக்கானிசம், ரைட்? இது என்ன செய்ய போகுது, எங்களோட பினான்ஸில் ட்ரேட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் உங்களோட பினான்ஸில் காசை வச்சு கொண்டு ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் யாருக்கிட்டையுமே காசை கொடுக்க இல்லை. ஸோ உங்களோட இந்த ஃபைனான்ஷியலுக்கான கேரண்ட் உங்களோட கையில் இருக்குது, ரைட்? மற்ற எந்த கம்பெனிலையும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த கேரண்ட்டை உங்களுக்கு யாருக்குமே கொடுக்க முடியாது. ஏன், நீங்கள் கொண்டு போய் தேர்ட் பார்ட்டி கம்பெனியில் காசை போடுவீங்க. அந்த நேரம் என்ன நடக்கும், கம்பெனி ட்ரேட் பண்ணும், ஷேர் ஒன்று தரும், பட் காலப்போக்கில் அது ட்ரேட் ஆகுதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு டெவலப் ஆகி போயிட்டு ஃபைனலி பார்த்தா ஸ்கேம்ன்றதுல போயிட்டு தான் நாம் மாட்டிப்படுறது. ஸோ ஏஃபி பாட் அப்படி இல்லை, நீங்கள் உங்களோட பினான்ஸில் காசை வச்சிருக்கிறதுனால ஹை சேஃப். இன்னொருத்தரையும் நீங்கள் இதுக்கு இன்வைட் பண்ணுறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொண்டு போகலாம், ரைட்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னென்னா பட் இந்த ஒர்க் பண்ணுறதை நாம் பார்த்தோம்னா இந்த பட் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஹெச் மோட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பட். ஸோ முதலாவது இந்த ஆனிவர்சரியின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த நியூ ஸ்ட்ராட்டஜி. இந்த நியூ ஸ்ட்ராட்டஜி அறிமுகப்படுத்துறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று கம்பெனி எடுக்கிறாங்க. என்னன்னா, எங்களுக்கு தெரியும் இந்த மார்க்கெட்டில் சில நேரம் இந்த வாலட்டிலிட்டி ரேட் அப்படி இல்லாட்டி மேலும் கீழும் இந்த விலை அசைவுன்றது சில மாதங்களில் காணக்கூடிய வாய்ப்பு இல்லை, ரைட்? அது அந்த நேரம் எந்த பொட்டுக்கும் இல்லாட்டி மேனுவல் ட்ரேடர் ஒருத்தருக்கோ ப்ராஃபிட் பண்ண முடியாது, ரைட்? ட்ரேட் சைட் வியூவில் போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போனிச்சுன்னா எங்களுக்கு யாருக்குமே ப்ராஃபிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த ஏஃபி பாட், ரைட், அந்த பாட்டுக்கு கூட என்ன செய்ய இயலாது, ப்ராஃபிட் பண்ண இயலாது. இதுதான் ரியாலிட்டி. பட் இந்த நியூ ஸ்ட்ராட்டஜியில் கம்பெனி அறிமுகப்படுத்துறது என்னன்னா, மார்க்கெட் அதன் பிறகு மூவ் ஆகுற சந்தர்ப்பத்தில் சிறிய சிறிய ப்ராஃபிட்ஸ் இல்லாமல் ஒரு பாரிய அளவு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜியை எங்களுக்காக உருவாக்கி தந்திருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆரம்பத்தில் இருந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு. அதாவது நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஎன்பி பை செல் 2 என்ட்ரி ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த பைல என்ட்ரி ப்ரைஸை நாம் எடுத்தோம்னா 646.68 இருக்குது. அப்போ எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு $3 மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா இருக்கிற ப்ரைஸ்ல இருந்து, அதாவது 649.68 போனிச்சுன்னா இந்த பை ப்ராஃபிட் பண்ணும். இது ஒரு பேசிக் நாலேஜ். அதே மாதிரி தான் செல் என்ட்ரியை விட $3 கீழ் நோக்கி 3 பிப் கீழ் நோக்கி இறங்கிச்சுன்னா என்ட்ரி ப்ரைஸ் 538.16 இருக்குது. அது $3 கீழ் நோக்கின்றது எத்தனை, 535.16. இந்த இடத்துக்கு வந்தா ப்ராஃபிட் பண்ணும். இதுதான் இந்த பாட்ல இருந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, ரைட்? இதுதான் ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை நான் சொல்ல போனான். அதே மாதிரி தான் இந்த பாட்ல உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மற்ற பாட்கள் மாதிரி ஒரு பக்கம் மட்டும் வேலை செய்யக்கூடிய பாட் இல்லை, போத் சைட் ஹெச் மோட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பாட். ஸோ 2 பக்கமும் என்ட்ரி விழுகிறதுனால இந்த லிக்விடேஷன்ன்றது ஆகாது, ரைட்? ஹை சேஃபான முறையில் இந்த லிக்விடேஷனை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகக்கூடிய பாட் தான் ஏஃபி பாட். அப்போ எங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எடுத்தோம்னா மார்க்கெட்ல பெரிய ஒரு யூசர்ஸுக்கான டவுட் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த செல்ன்றது, ஷார்ட்ன்றது, ரைட்? கீழ் நோக்கி மார்க்கெட் சரிஞ்சு விழுந்தால் என்ன நடக்கும்ன்றது. ஆரம்பத்தில் இருந்த சிஸ்டம் எப்படி எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். $3 கீழ் நோக்கி நகரும் பொழுது ப்ராஃபிட் பண்ணும் செல் ட்ரேடு நியூ என்ட்ரி ஒன்றை போடும், ரைட்? புதிய ட்ரேட் ஒன்று எடுக்கும். திரும்ப $3 கீழே நோக்கி நகரும் பொழுது திரும்ப ப்ராஃபிட் பண்ணி எங்களோட ஃபியூச்சர் வாலெட்ல அந்த ப்ராஃபிட்டை சேர்த்து விட்டுட்டு திரும்ப நியூ என்ட்ரி எடுக்கும். திரும்ப $3 கீழ் நோக்கி நகர்ந்தால் திரும்ப ப்ராஃபிட் பண்ணும், நியூ என்ட்ரி எடுக்கும். இவ்வாறாக கீழ் நோக்கி எப்பெல்லாம் $3 எங்கட என்ட்ரி பிரைஸை விட கீழ் நோக்கி போகுதோ எல்லா சந்தர்ப்பத்திலையும் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி அந்த ப்ராஃபிட் எங்கட ஃபியூச்சர் வாலெட்ல சேர்த்து விட்டுட்டு நியூ என்ட்ரி போடும். இதுதான் ஆரம்பத்தில் இருந்த சிஸ்டம்.
ரைட். இப்ப இந்த கம்பெனி நியூ ஸ்ட்ராட்டஜி தேடி பிடிச்சிருக்கு. இது இந்த ஸ்ட்ராட்டஜியை நாம பார்த்தோம்னா சேம் ரைட். என்னது என்ட்ரி பிரைஸ் 581 வச்சுக்கொள்ளும். ரைட். $3 கீழ் நோக்கி நகருது. இந்த இடத்துல பாருங்க, இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணாது. நல்லா இத எடுங்க மைண்டுக்கு. அதாவது $3 கீழ் நோக்கி நகரும் பொழுது ரைட் ப்ராஃபிட் புக் பாயிண்ட் என்று சொல்லுவோம். அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணி வச்சுக்கொள்ளும், க்ளோஸ் பண்ணாது, நியூ என்ட்ரி எடுக்காது. அந்த ப்ராஃபிட் அப்படியே வச்சுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கும். இன்னும் $3 கீழ் நோக்கி நகர்ந்துருச்சுன்னா $6 6 பிப் ரைட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா இந்த பொட் என்ன செய்ய போகுது? அந்த இடத்துல இந்த பொட் உங்களுக்கு விளங்குதா இருக்கும். இந்த 381 இருந்து 78 வந்தது, 3 பிப். 78 இருந்து 75 வந்த சந்தர்ப்பத்துல இந்த 75 இருந்து $2 கீழ் நோக்கி இந்த ப்ராஃபிட் புக் பாயிண்டா தீர்மானிக்கும். அதாவது ஆரம்பத்துல 78 இருந்தது, இப்ப 77ல ப்ராஃபிட் புக் பாயிண்ட பிக்ஸ் பண்ணிட்டு இந்த 78 ரிமூவ் பண்ணி விடும். ப்ராஃபிட் அப்படியே இருக்கும். இப்ப எடுத்து வாலெட்டுக்கு போடாது, வச்சு கொண்டு இருக்கும். இன்னும் கீழ் நோக்கி நகர்ந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்ட தாரத்துக்கு. ரைட். இப்ப நாம நினைப்போம் இந்த 75ல உள்ள இந்த கரன்சி இன்னொரு டாலர் கீழ் நோக்கி நகருது 74க்கு. இந்த சந்தர்ப்பத்துல 77ல் உள்ளதும் கீழ் நோக்கி நகரும் ஒரு டாலர். அங்க வந்து ப்ராஃபிட் புக் பாயிண்டா வச்சு கொண்டு பார்த்து கொண்டிருக்கும். இப்ப நாம எடுப்போம் இந்த 74ல உள்ளது திரும்ப 73க்கு வருது. வந்தா இப்ப என்ன செய்ய போகுது? 73ல இருந்து ரைட் நாம 2 மேல் நோக்கி பார்க்கிறோம். அப்ப 75. இந்த 75ல ப்ராஃபிட் புக் பாயிண்ட் எடுத்து அதையும் ஓரமாக்கி விடும் 74ல் உள்ளது. இவ்வாறாக இந்த மார்க்கெட் கீழ் நோக்கி நகரும் வேளையில $111 6 பிப்புக்கு பிறகு $11 நகரும் பொழுது மேல உள்ள அந்த ப்ராஃபிட் புக் பாயிண்டையும் கீழ் நோக்கி நகர்த்தி 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 இந்த பொட் வரப்போகுது. இதுல பெனிஃபிட் நாம பிறகு பார்ப்போம். இவ்வாறாக இப்ப நாம நினைப்போம் இந்த 573ல இந்த பிஎன்பி பிரைஸ் இருக்கிற நேரம் இப்ப என்ன நடக்குது? இந்த பிஎன்பி மேல் நோக்கி நகருதுன்னு எடுப்போம். ரைட். $1 நகர்ந்துட்டது, 1.8 மாதிரி நகருது. பட் 575 வந்து டச் பண்ண இல்ல இந்த சந்தர்ப்பத்துல. அதுவும் பார்த்து கொண்டே இருக்கும் இந்த பொட். இப்ப திரும்ப கீழ் நோக்கி நகருதுன்னு வச்சுக்கொள்வோம். ரைட். திரும்பவும் 73 தாண்டி 72க்கு இறங்கிட்டது. இப்ப இந்த ட்ரேட இந்த புக் பாயிண்ட் என்ன செய்ய போகுது? இன்னும் $1 கீழ் நோக்கி நகர்த்தும். ஏன்? எங்கட அந்த புக் பாயிண்ட் தாண்டல்ல. இவ்வாறாக இன்னும் 71க்கு இறங்குற சந்தர்ப்பத்துல இன்னும் $1 கீழ் நோக்கி ப்ராஃபிட் புக் பாயிண்டா நகர்த்தி விடும். இப்ப நாம எடுத்தோம்னா எங்கட ப்ராஃபிட் புக் பாயிண்ட்ன்றது 573ல இருக்குது. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இப்ப மார்க்கெட் மேல் நோக்கி நகருதுன்னு வைப்போம். இவ்வாறாக மெதுவாக மெதுவாக மேல் நோக்கி நகர்ந்து 573.49 டச் ஆக்குற நேரம் ரைட் உடனே என்ன செய்யும்? இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி நியூ என்ட்ரிய போடும். இப்ப ஆரம்பத்தில் எடுத்தோம்னா $3 கீழ் நோக்கி நகரும் பொழுது ட்ரேடை க்ளோஸ் பண்ணி புதிய ட்ரேட் ஒன்று எடுத்தது. பட் இப்பொழுது அப்படி இல்லை. எவ்வளவு கீழே போகுதோ இந்த ட்ரேடை பிடிச்சு கொண்டே இருக்கும். பிடிச்சு கொண்டிருந்து எப்ப 2 பிப் மேல் நோக்கி நகருதோ, அதாவது 6 பிப்க்கு பிறகு கீழ் நோக்கி நகர்ந்து அதன் பிறகு பை பக்கம் மேல் நோக்கி 2 பிப் நகர்ந்தால் உடனே ட்ரேடை க்ளோஸ் பண்ணி டோட்டல் ப்ராஃபிட் உங்களுக்கு தந்துடும். இதுல இருக்குது பெனிஃபிட் உண்டு. நீங்க யோசிக்கலாம், ஐயோ இது 3 நகர்றது தானே, இப்படி இங்கால நகர்ந்தால் என்ன? இல்ல, இதுக்கான ஒரு ரீசனை நான் ஃபைனலா சொல்றேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க நல்லா மைண்டுக்கு எடுக்கணும். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த பை என்ட்ரியை நாம் எடுத்தோம்னா இந்த செல் என்ட்ரியை விட ரொம்ப குறைவா விழுந்திருக்கலாம். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ரைட். இப்ப என்ன நடக்குது? இந்த செல் கீழ் நோக்கி நகர்ற நேரம் இந்த பொட் ஓவர் சோல்ட் லெவல்ல காணுது. அப்ப என்ன செய்யும்? 0.02 பிஎன்பியை தான் எடுக்க போகுது பைக்கு. அப்படித்தானே உண்மை? இந்த சந்தர்ப்பத்துல இப்படி கீழ் நோக்கி நகருது. பட் செல் ட்ரேட் எடுத்தோம்னா ரைட்
கிட்டத்தட்ட 1.28 எடுத்திருக்குன்னு வச்சுக்கொள்ளும். ரைட்? அதாவது உதாரணத்துக்கு எடுத்தோம்னா இந்த பை பாயிண்ட் நாம எடுப்போம். பை என்ற ட்ரேட 1.28 எடுத்திருக்கு. பட் செல்லுல 0.02 எடுத்திருந்தால் இப்ப என்ன நடக்க போகுது? கீழ் நோக்கி நகர்ற நேரம் 1.28 பிஎன்பி எடுத்திருக்கிற ட்ரேட் ரொம்ப லொஸ் ஆகும். என் செல்லுல 0.02 தான் இருக்கும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இந்த புதிய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணாது. இந்த புதிய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்றதா இருந்தால், ரைட், இவ்வாறான பெரிய ஒரு ப்ராஃபிட்டை தாரதா இருந்தா இந்த கம்பெனி என்ன செஞ்சிருக்கிறாங்க? உங்களோட ரைட் பை ட்ரேட்ல 4ல் ஒரு பகுதியாவது செல் ட்ரேட்ல இருக்கணும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்க 1.28 பிஎன்பி எடுக்கிறதா இருந்தால் 0.32 சரி இருக்கணும். 4ல் ஒரு பகுதி இந்த செல் என்ட்ரில இருந்தா, பிஎன்பி சைஸ் இருந்தா மாத்திரம் தான் இது வேலை செய்யும். இது செஞ்சு வச்சிருக்கு உங்களோட சேஃப். அதை விட குறைவா இருந்தா இந்த 3 பிப்ன்ற சிஸ்டத்துக்கு ஒர்க் பண்ணும். ஏன்னா இது லாங் டைம் பிடிச்சு கொண்டிருக்க போகுது. இதுல உள்ள பெனிஃபிட்டை நாம முன்னால பார்ப்போம். ஏன் இந்த இடத்துல 3 பிப்புக்கு ப்ராஃபிட், இந்த இடத்துல 8 பிப் வரையும் ஏன் வச்சு கொண்டிருந்தது என்று உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியே முன்னால போறேன். உங்களுக்கு தெரியும், இந்த கிரிப்டோ கரன்சில மார்க்கெட் கிராஷ் வர டைம்ல தொடர்ந்தும் கீழ் நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். வேகமாக நகரும் சில சந்தர்ப்பங்கள். அப்ப இந்த 3 பிப்ல க்ளோஸ் பண்ணி ரீ என்ட்ரி எடுக்கிற நேரம் ரைட் சில செகண்ட் கணக்கு கூட வித்தியாசப்படலாம், மில்லி செகண்ட் கூட வித்தியாசப்படலாம். அப்ப ட்ரேட சரியான இடத்துல எடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லை. சில நேரம் சரியான க்ளோஸ் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லை. ஸோ இவ்வாறான பெரிய மார்க்கெட் கிராஷ் நேரம் இந்த பிப் ரொம்ப தூரமா போக விட்டு பார்த்து கொண்டிருக்கிறதுனால பெரிய ப்ராஃபிட்டை ஜெனரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரைட், அது நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் கீழ் நோக்கி தொடர்ந்தும் நகர்ந்தால் ரைட் பை என்ட்ரியில உள்ள பிஎன்பியின் சைஸில் 4ல் ஒரு பகுதியாவது செல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த நியூ ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணாது. 3 பிப் ஒர்க் பண்ணும். பட் எப்போ அந்த 4ல் ஒரு பகுதி வருதோ அந்த இடத்துல இருந்து திரும்ப நியூ ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்தால் இந்த மார்க்கெட் மேல் நோக்கியும் போலாம் தான். இதே மாதிரி அந்த இடத்துல செல்லுட டோட்டல் பிஎன்பி சைஸை விட 4ல் ஒரு பகுதி பையில இருக்கணும். அப்பதான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணும். அதர்வைஸ் அந்த டைம்ல மட்டும் 3 பிப்ல க்ளோஸ் பண்ணும். பட் எப்போ உங்களோட 4ல் ஒரு பகுதி கவர் ஆகுதோ, இந்த அடுத்த ட்ரேட் விழுதோ, அந்த இடத்துல நியூ ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணும். ரைட், ஓகே. இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஞாபகம் இருக்கா இருக்கும், நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி நேரம் உங்களோட பினான்ஸோட பைண்ட் பண்ற சந்தர்ப்பத்துல கண்டிருப்பீங்க. ரைட், இந்த ப்ராஃபிட் கால் பிப் பெர்சன்டேஜ் 3ன்னு கொடுத்திருப்போம். ரைட், எப்படி இருக்கும்? RSI லாங், RSI ஷார்ட், PIP, க்ளோஸ் ப்ராஃபிட், இப்படின்னு ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கு. நீங்க ஸ்ட்ராட்டஜி RSI ஒன் பண்ணின பிறகு ஃபைனலா இருக்கிற இடம் அங்க நீங்க 3ன்னு கொடுத்துருப்பீங்க. சிலவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஏன் இது 3 பிப் வரையும் தேவையில்லையே, ஒவ்வொரு பிப்புக்கு நாங்க ப்ராஃபிட் எடுப்போமேன்னு அவங்க மேனுவலா சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. சில ஆள்கள் 1 வரும் தான் ப்ராஃபிட், ஒரு பிப் நகர்ந்தாலே வரும். பட் உங்களோட ட்ரேட் லாஸ்ல போகும். ஏன்னு ரீசனை சொல்றேன். நீங்க பினான்ஸ்ல ட்ரேட் பண்ற நேரம் இது ஏஃபி பொட்டுக்கு சம்பந்தம் இல்லை. ஏஃபி பொட் என்ன செய்ய போகுது? பினான்ஸ்ல வந்து தான் ட்ரேட் போட போகுது, அப்படிதானே? அப்ப பினான்ஸ்ல ஒரு ட்ரேட் போன்ற நேரம் உங்களுக்கு மேக் அ ஃபீ, டேக் அ ஃபீன்னு 2 அவங்க அறவிடுவாங்க. அது எந்த ட்ரேடா இருந்தாலும் அவ்வளவுதான். ரைட், ஃபியூச்சர் ட்ரேட்ல நீங்க ட்ரேட் ஒன்று போடுற நேரம் மேக் அ ஃபீ, டேக் அ ஃபீ, நீங்க அந்த ப்ராஃபிட் எடுத்தாலும் ஒன்று எடுக்கலாட்டியும் ஒன்று அந்த ட்ரேட்ல. அப்ப நீங்க மேக் அ ஃபீ வந்து உதாரணத்துக்கு ரைட் பார்த்தோம்னா நீங்க போடுவீங்க தானே பிஎன்பின் அளவு, பட் போடும் தானே பிஎன்பி சைஸ்ல ட்ரேட், அது நாம எடுப்போம் 1.28ன்னு. அதை நாம கரண்ட் பிஎன்பி பிரைஸோட பெருக்கணும், மல்டிபிள் பண்ணி அதுல 0.1% மேக் அ ஃபீயா வெட்டும். ரைட், அப்ப எடுத்தோம்னா 0.768 அறவிடப்படும் மேக் அ ஃபீ. டேக் அ ஃபீ ஆல்சோ சேம். அப்ப நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ரைட் உங்களுக்கு 0.02% அறவிடப்படும் ஒரு ட்ரேட்ல.
இப்போ மேக்கஃபி டேக்கஃபி எடுத்தோம்னா 1.536 உங்களுக்கு அறவிடப்படும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, 1.28க்கு 3 பிப்புன்னு ஏன் கொடுக்குறாங்க? அன்னைக்கு 3 பிப்பை கொடுத்தோம்னா 3 தர 1.28 நாம பார்க்கணும். ரைட், நான் அது ஃபைனலாக உங்களுக்கு ஷீட்ல காட்டுறேன். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.6 சம்திங் வரும். அதுல 1.5 டிடக்ட் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. ஸோ நீங்க கம்பெனி தார ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க மேனுவலா சேஞ்ச் பண்ண வேணாம் ப்ளீஸ். ஃபைனலா பார்த்தீங்கன்னா நீங்க லாஸ்ல தான் இருப்பீங்க. ஸோ 1 பிப்க்கு நீங்க செய்ய வேணாம். இதுதான் ரீசன் 3 பிப்ன்றது. ரைட், இப்போ நாம இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏன் இந்த 3 பிப்பும் அடுத்தது இந்த அரோ த்ரோ சிஸ்டம், நியூ சிஸ்டம் ஏன் பெனிஃபிட்ன்றதை நான் உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஏர்லியா பார்த்தோம்னா 3 பிப், அதாவது எப்படி பிஎன்பி நாம ஷார்ட்ல எடுப்போமே, 581 இருந்தது $3 கீழ் நோக்கி நகர்ந்தால் 578, ரைட். 1.28 பிஎன்பி எடுத்திருக்குன்னு வச்சுக்கொள்வோமே, ரைட். ப்ராஃபிட் எவ்வளவு? அப்ப 1.28 இன்டூ 3 பிப், அந்த 3 பிப்னு கொடுத்துருக்கிறோம், அதுதான் ரைட். அப்போ எல்லாமே எடுத்தோம்னா ரைட் 3.84 டோட்டல் ப்ராஃபிட் உங்களோட. பட் மேக் அ ஃபீ டேக் அ ஃபீ எவ்வளவு? 1.536. அந்த ஃபீயை கழிச்சு விட்டோம்னா உங்களோட நெட் ப்ராஃபிட் தான் 2.304. இப்ப $1000 உள்ள ஒரு அக்கவுண்ட், ரைட், எக்ஸாம்பிள் $1000 உள்ள அக்கவுண்ட் ஒண்ணு 10% ப்ராஃபிட் பண்றேன்டா எத்தனை டாலர் வரணும்? $100 வரணும் மாதத்துக்கு, ரைட். ஒரு ட்ரேட்ல ப்ராஃபிட் எவ்வளவு உங்களுக்கு தரப்போகுது? 1.28 எடுத்திருந்தா 2.304. அப்ப $2.3 தான் எங்களுக்கு ஒரு ட்ரேட்ல ப்ராஃபிட்டா இருந்தா $100 எடுக்க கிட்டத்தட்ட 44 ட்ரேட்ஸ் மாதத்துக்கு க்ளோஸ் பண்ணணும் இந்த பாட். இது உங்களுக்கு விளங்குதா இருக்கும், ரைட்? கிளியர்னு நினைக்கிறேன், ரைட். ஓகே, இப்ப நாம இப்ப எடுத்தோம்னா சேம் நாம பார்ப்போம். பிஎன்பி அதே கரன்சி 581 இருக்கு. மார்க்கெட் கீழ் நோக்கி நகருது, 3 பிப் க்ளோஸ் பண்ணாது, இன்னும் கீழே நகருது, க்ளோஸ் பண்ணாது, இன்னும் கீழே நகருது, க்ளோஸ் பண்ணாது. ஏன்? 581 இருந்து 573 வரையும் கீழ் நோக்கி ஏன் நகருது? 8 பிப் நகருது, அதாவது கிட்டத்தட்ட 10 பிப் கீழே போய் மேல் நோக்கி வருது 2 பிப். அப்ப 8 பிப்ல இது க்ளோஸ் பண்ண போகுது. சேம் 1.28 பிஎன்பி. இப்போ என்ன நடக்க போகுது? 8 பிப், $8 கீழ் நோக்கி நகர்ந்த இடத்துல தான் இது க்ளோஸ் பண்ணிருக்கு. அப்ப 8 நாம 1.28ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 10.24 டோட்டல் ப்ராஃபிட், ரைட். ஃபீ எவ்வளவு? மேக் அ ஃபீ டேக் அ ஃபீ, சேம் ஃபீ. ஏன்? 1.28க்கு மேக் அ ஃபீ சேம். எத்தனை பிப் நகருதுன்றது, எத்தனை லெவரேஜ்ன்றது தேவையே இல்லை. நாம ட்ரேட்ல விட்டு இருக்கிற பிஎன்பி சைஸ பிஎன்பி பிரைஸால பெருக்கி 0.1ஆல மல்டிபிள் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்ப நீங்க இது தனித்தனியா ட்ரேட் விழுந்திருந்தால் 3 ட்ரேட் விழுந்திருக்கும், 3 பிப்ல. பட் 3 ஃபீயை கட்டி இருப்பீங்க நீங்க அந்த இடத்துல. 1.536 ட்ரேடை க்ளோஸ் பண்ணும், திரும்ப போடும், க்ளோஸ் பண்ணும், போடும், க்ளோஸ் பண்ணும், திரும்ப போடும். ஸோ 1.536 எடுத்தோம்டா 4.60 சம்திங் நீங்க கட்டி இருக்கணும் அங்க. அப்ப 2 நாள் $6 தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. பட் இந்த இடத்துல 8.704 வரும். இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்படி ஒரு ட்ரேட் க்ளோஸ் ஆனால் ரைட் $8 படி 100க்கு தானே நாம பாட்டணும். 1000 கேபிட்டல்னா 100க்கு நாம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 ட்ரேட்லயே உங்களோட ப்ராஃபிட்டை கவர் பண்ணிடும். அப்ப பட்டுக்கு செய்யக்கூடிய ஒரே வேலை இதுதான். அதை விட்டுட்டு ஸ்ட்ராட்டஜியை மாற்ற முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க பக்கத்துல கால் பண்ண விடலாமே, முடியாது. ஏன்னா நாங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பொட்டை தயாரிச்சிருக்கு பெரிய மார்க்கெட் கிராஷ்ல கூட எங்கட ஃபண்ட் லிக்விடேட் ஆகாம பாதுகாக்க. ஸோ கம்பெனி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த நியூ அரோ த்ரோயிங் மெத்தட். எங்களுக்கு தெரியும் கிரிப்டோ கரன்சில ரைட் எவ்ரி மந்த் இப்படி கிராஷ் போகும், மேல கீழே எல்லாம் போகும். அந்த டைம்ல எல்லாம் ஃபுல்லா பர்ஃபெக்டா ப்ராஃபிட் பண்ணி உங்களுக்கு ஃபியூச்சர் வாலெட்டுக்கு பெரிய கணக்கை தந்துட்டு அது அந்த சைட் வியூ போற நேரம் ரெஸ்ட் எடுக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் எல்லாம் வந்து முடிஞ்சு இந்த அரோ த்ரோயிங்.
ரைட். இதே மாதிரி 8 பிப்ன்றது ஒரு சாதாரண விஷயம். ரைட். நாம கண்ட பிப்புகள் இருக்குது. ரைட். பிஃபோர் 1.5 month ஒரே நிமிஷத்துல ஒரே செகண்ட்ல கூட 50 பிப் மேல கீழே போயிட்டு கீழே வந்தது. ரைட். அப்படியும் சந்தர்ப்பங்கள் இருக்கு. இந்த டைம்ல எல்லாம் பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும். இப்ப நாம உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ரைட் 581 இருந்து சரிஞ்சு விழுந்துட்டு 566க்கு பெரிய விக் கொண்டு இல்லாட்டி பிப் கொண்டு வந்து படுது கீழே வேகமா. அந்த இடத்துல என்ன நடக்க போகுது? இப்ப வந்து 15 பிப் கீழே இறங்கி, அதாவது 17 பிப் இறங்கி 2 மேல போயிட்டு இருக்கு. 15 பிப் வந்துச்சுன்னா 15 தர 1.28 19.20 டோட்டல் ப்ராஃபிட்டா தரும். ஆனா சேம் ஃபீ தான். ஏன் 1.28 பிரைஸால குறைக்கி 1.1 0.1 நாம மல்டிபிள் பண்ணி விடுறது. அப்ப ஃபீ எப்பயுமே ஒண்ணுதான், ப்ராஃபிட்ல தான் டிஃபரெண்ட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல $17 ப்ராஃபிட் பண்ணும். நாம ஒரு 6 ட்ரேட் மாதத்துக்கு பட்டாலே 1000க்கு கவர் ஆகிடும். ரைட். 10%. ஓகே. ஃபைனலா நாம எடுத்தோம்னா இப்படியும் நடக்கலாம். இது அடிக்கடி நடந்திருக்கு. நீங்க கேண்டில் போய் பாருங்க. ரைட். 581 உள்ளது 551க்கு இறங்கலாம். ஜஸ்ட் 30 பிப் ஈஸியா இறங்கலாம். இறங்கிட்டுன்னா 1.28 மல்டிபிள் 30 பார்த்தோம்னா $38 டோட்டல் ப்ராஃபிட். பட் நீங்க ஃபீ கட்ட போறீங்க சேம் ஃபீ தான் 1.536. இந்த இடத்துல நெட் ப்ராஃபிட்டை பார்த்தோம்னா $36 ப்ராஃபிட் பெர் 1 ட்ரேட். ஸோ 3 ட்ரேட் இப்படி வந்தாலே மாதம் 10% கவர் ஆகும். ஸோ இது மாதத்துக்கு இதே மாதிரி ஒரு 4-5 ட்ரேட் வந்துச்சுன்னா ரைட் ஒரு 2 மாதத்துல ப்ராஃபிட்டை கவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வாறாக நாம ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல உள்ள இந்த 3 பிப் சிஸ்டத்துல 10% எடுக்கிறதா இருந்தா எங்களுக்கு 1.28 பிஎன்பிலையும் எடுத்திருக்கலாம் ட்ரேட். அப்படிதானே? அப்படி எடுத்தா ஒரு 44 ட்ரேட் போகும். ஆனா சில ட்ரேட்கள் க்ளோஸ் ஆகியிருக்கும் சின்ன அளவுல 0.64லையும் ட்ரேட் க்ளோஸ் ஆகியிருக்கும். அதுபடி பார்த்தா 88 ட்ரேட் எடுக்கணும். அதே சில நேரம் 0.32லையும் ட்ரேட்கள் க்ளோஸ் ஆகியிருக்கலாம். அது பார்த்தா 176 போயிட்டு இருக்கும். பட் கம்பெனி பார்த்த அவரேஜ்ல ஒரு அக்கவுண்ட் எடுத்து ஒரு 10% ப்ராஃபிட் வாரத்துக்கு அவரேஜ் இன்கம் எத்தனை பண்ணிருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 100 ட்ரேட் மந்த்துக்கு க்ளோஸ் பண்ணணும் இந்த 10% அடைய. பட் நியூ இந்த ஸ்ட்ராட்டஜியின் படி 100 ட்ரேட் இல்ல, சில சமயம் 3 ட்ரேட்லையும் 10% வரலாம். அது 100ஆவும் இருக்கலாம் 3ஆவும் இருக்கலாம். ஆரம்பத்துல என்ன விளையாட்ட போட்டாலும் 100 தான். 100 ட்ரேட் க்ளோஸ் பண்ணினா ஒரு 10% வரும். அதை விட பண்ணினது இருக்கு இல்லாம 150 வந்தது இருக்கு ட்ரேட்ஸ். ஆனா 3 பிப் தானே. ரைட். பிஎன்பியின் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராஃபிட் பண்ண போகுது 3 பிப்புக்கு. பட் இப்ப 3 தொடக்கம் 100, அதாவது 3 ட்ரேட்லையும் கவர் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த கம்பெனி என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த நியூ அரோ த்ரோயிங் மெத்தட் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க பெனிஃபிட் அடைகிறதுக்காக. ஸோ ஐ திங்க் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறதுனால இன் ஃபியூச்சர் எங்களுக்கு இந்த பசிவ் இன்கம்ன்றதுல பெரிய ஒரு சேஞ்ச் உண்டு, எந்தவித இஷ்யூவும் இல்லாம போகலாம்ன்றது தான் நாங்க எதிர்பார்க்கிறது. ரைட். ஓகே. இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நியூ அப்டேட்ஸ். ரெண்டாவது பிசினஸ்ல வார அப்டேட்ஸ். ஓகே. பிசினஸ்ல வார அப்டேட்ஸ் எடுத்தோம்னா ரைட், பிசினஸ் அப்டேட்ஸ் எடுத்தோம்னா நாம இந்த லாயல்டி ஷேர், இந்த லாயல்டி ஷேர் எடுத்தோம்னா இந்த லாயல்டி ஷேர்ல கம்பெனி வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு பட்டை நாம இன்ட்ரடியூஸ் பண்ணினோம்னா 20% டிரெக்ட் கமிஷன் தந்தாங்க. அதுல எந்த சேஞ்சும் இல்லை. இன்டிரெக்ட்ல வந்து செகண்ட் தேர்ட் லெவலுக்கு ஒரு டாலர்ஸ் தந்தாங்க. ரைட். $100 பட் ஒன்று போனால் 1%, ஒவ்வொரு டாலர் தான், ஜஸ்ட் $1. அதை கம்பெனி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க. பிகாஸ் த லீகல் பர்பஸ். ஏன்னா இது ஒரு ரியல் பாட். ரைட். இது வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லை. ரைட். இது ஒரு பிரமிட் ஸ்கீம் இல்லை. இது உங்களோட பினான்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ரியல் பாட் ரோபோ. ஸோ எங்கெல்லாம் எங்களுக்கு இந்த முன்னுக்கு கொண்டு போய் இந்த பிசினஸ் டெவலப் பண்ணக்கூடிய இடையில தடைகள் இருக்கோ அதை நாம ரிமூவ் பண்ணி கொண்டு எங்களோட லைஃப் டைம் பிசினஸை நாம இதை முன்னுக்கு கொண்டு போகணும்.
ஸோ இனிமேல் இந்த இன்டிரெக்ட்ன்றது இல்லை. பட் இன்டிரெக்டை பார்த்தாலும் ஜஸ்ட் நான் இது உங்களுக்கு ஒரு ஐடியாவா சொல்றேன், ரைட்? ஒரு $100 பொட்டுக்கு $1 தான் கிடைச்சது. அது $100 பொட்டுன்னு எவ்வளோ? 1 year பொட். 1 இயருக்கு பிறகுதான் இன்னொரு $1 கிடைக்க போகுது ரினியூல. ஸோ இது 20ன்றது பெரிய அளவு நான் டிரெக்ட். இன்டிரெக்ட்ன்றது இந்த 1ன்றது ரொம்ப சின்ன அளவு. பட் அதுல எங்களுக்கு பிசினஸ்ல முன்னால போறதுல ஒரு தடை இருக்குன்னா நாம அதை ரிமூவ் பண்ணி போறது பெட்டர் வே. பிகாஸ் திஸ் இஸ் த ரியல் வாட்ச், ரைட்? இது உங்களோட பினான்ஸ்ல ஹெச் மோட்ல ஒர்க் பண்ற ஒரு ரியல் பிசினஸ். அதனால இந்த டிரெக்ட்ன்றத 20 கம்பெனி வச்சிருக்கு, அப்படியே இன்டிரெக்ட் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. பட் நோ ப்ராப்ளம். என்னன்னா உங்களுக்கு இந்த கம்பெனி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஃபர்ஸ்டா ரைட், உங்களோட ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும், இந்த ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தது இப்படிதான், ரைட்? ஆரம்பத்தில் கொடுத்தது இது இந்த அனிவர்சரிக்கு முன்னால கொடுத்தது 10% ஜூனியர் லீடர், லீடர் 6, லைஃப் லீடர் 5, அச்சீவர் 4, நேஷனல் அச்சீவர் 3, குளோபல் அச்சீவர், டயமண்ட், அதே மாதிரி பிளாக் டயமண்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் எல்லாத்துக்கும் 2% கொடுத்தாங்க. அதாவது இது எங்களுக்கு கீழே எத்தனை பட் ஆக்டிவ் ஆனாலும் எங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். ஒரு $100 பட் போனா ஜூனியர் லீடருக்கு ஒரு $10 இருக்கு. எத்தனாவது லெவல்ன்றது பிரச்சனையும் இல்லை, எந்த பக்கம்ன்றது பிரச்சனையும் இல்லை. அதுக்கு கம்பெனி இப்போ என்ன கொடுத்துருக்கிற ஆப்ஷன் என்ன, இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த 10 ஓகே, 10லயே தான். பட் இந்த 10 கூட நான் சொல்லணும், இது ஆரம்பத்தில் இருந்துச்சு 7, ரைட்? ஜஸ்ட் ஒரு 1.5 மந்த்துக்கு முதல் தான் இதை 10 பண்ணி எங்களுக்கு ஆப்ஷனா தந்து இந்த 6ன்றத 7 வீதமாக்கி தந்திருக்கிறாங்க, ரைட்? அதாவது இப்ப நீங்க ஒரு லீடர் ஆயினீங்கன்னா 7% உங்களுக்கு கிடைக்கும். லைஃப் லீடர் முதல் 5 கிடைத்தது 7 கிடைக்குது, அச்சீவர் 4 கிடைச்சது $6 கிடைக்கும் உங்களுக்கு $100 பட்டா இருந்தா. நேஷனல் அச்சீவர் $3 கிடைச்சது $6 கிடைக்க போது $100 பட்டா இருந்தால், ரைட்? அதே மாதிரி இந்த குளோபல் அச்சீவர்ன்றது 2%, 1, 1, 1, 1. பேலன்ஸ் எல்லாம் 1, 1 குறைச்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னா இந்த கம்பெனில வந்து 6வது ரேங்க்ல வந்து பெரிய ஒரு பெனிஃபிட்டை வச்சிருக்கிறாங்க. முன்னால போற நேரம் உங்களுக்கு அது ஐடியா ஒன்று வரும். ஸோ இந்த 6வது ரேங்க் போகும் வரையும் தான் ஒருத்தருக்கு பெரிய பெனிஃபிட் ஒன்று கம்பெனி கொடுக்கணும். ஏன்னா இந்த ஆரம்ப காலம் தான் ரொம்ப கஷ்டமான காலம், ரைட்? ஒரு ஜூனியர் லீடர், அதன் பிறகு ஒரு லீடர், லைஃப் லீடர், அப்படி போறதுதான் கஷ்டம். அதன் பிறகு கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டுடுவாங்க. ஸோ இந்த 6வது லெவல்ல கம்பெனி வந்து பெரிய இன்கம் ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க எங்களோட ஃபியூச்சருக்காக, ரைட்? இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இது கிடைக்கிற புதிய கணக்கு நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன், ரைட்? 10, 7, 7, 6, 6, 2, 1, 1, 1, ரைட்? ஓகே. இப்போ இந்த கம்பெனி என்ன செஞ்சிருக்குன்னா இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம்பிள், ரைட்? நீங்க ஒரு லைஃப் லீடரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு லைஃப் லீடரா இருந்தால் நீங்க என்ன செய்றீங்க, ஒரு டிரெக்ட் ஒருத்தரை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அடிக்கிறீங்க. உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து டிரெக்ட் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. இந்த சந்தர்ப்பத்துல ஆரம்பத்துல எப்படி கிடைச்சது உங்களுக்கு? 20 + 5% தானே, 6 ஞாபகம் இருக்கா இருக்கும், ரைட்? அப்ப 10, 6, 5, 4 அப்படித்தான் முதல் போனது. அப்ப உங்களுக்கு முதல் கிடைச்சது 25%. $100 பாட் ஆக்டிவ் பண்ணீங்கன்னா நீங்க டிரெக்ட் 25% உங்களுக்கு கிடைச்சது. பட் இப்போ எப்படி கொடுக்குறாங்கன்னா கம்பெனி 20 உங்களுக்கு ஓகே, 5க்கு பதிலா 7 கிடைக்க போகுது இப்பட பிளான். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க லைஃப் லீடரா இருந்து உங்களோட டிரெக்ட் ஒருத்தரை கொண்டு வாரீங்க. அப்ப நிச்சயமா அந்த அக்கௌண்ட்டுக்கான ஒரு லீடரோ ஜூனியர் லீடரோ இல்லதானே, ஏன்னா நீங்க டிரெக்ட் உங்களோட டிரெக்ட் அடிக்கிறீங்க. இந்த இடத்துல லீடரோ ஜூனியர் லீடரோ இருந்தா எவ்வளவு கொடுக்கணும் கம்பெனி? $17 அவங்களுக்கு கொடுக்கணும் தானே. அதுல ஹாஃப் உங்களுக்கு தராங்க, 8.5%, ரைட்? அதாவது நீங்க டிரெக்ட் அடிக்கிறீங்க, அது அடிக்கிற அக்கௌண்ட்டுக்கு லீடரோ ஜூனியர் லீடரோ இல்லை. பட் இருந்திருந்தால் கம்பெனி 17% கொடுத்து இருக்கணும். கம்பெனி என்ன செய்யறாங்க, இந்த 17% ஹாஃப் 8.5% உங்களுக்கு தராங்க. ஸோ நீங்க இப்போ ஒருத்தரை டிரெக்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 35.5% கிடைக்கும்.
$100 பொட் ஒன்று நீங்க ஆக்டிவ் பண்ணா $35.5 உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? மாதத்துக்கு ஒரு பொட் நீங்க ஆக்டிவ் பண்ணினாலே போதும், ஒரு 10,000 ஈஸி ப்ராஃபிட் உங்களுக்கு பர்சனலா. ரைட்? நான் நினைக்கிறேன் இது கிளியரா இருக்கும். ரைட்? இதே நீங்க உதாரணத்துக்கு எடுத்து பார்ப்போம். இந்த 25 அப்போ உங்களுக்கு 35 மாறுது. நம்ம உதாரணத்துக்கு எடுப்போம், நீங்க ஒரு குளோபல் அச்சீவரா இருக்கிறீங்க. ரைட்? 6வது ரேங்க். 6வது ரேங்க் என்ன செய்ய போறாங்க? ஆரம்பத்தில் எப்படி கிடைச்சிருக்கும்? 20 பிளஸ் ஆரம்பத்தில் இது 2 தான் இருந்தது, 22 தான் கிடைச்சிருக்கும். பட் இப்ப கிடைக்க போறது எப்படின்னா 20 இப்பயும் 2 தான், 22 ஓகே. பட் உங்களுக்கு கீழே இப்ப நீங்க குளோபல் அச்சீவரா இருந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணினால் உங்களுக்கு கீழே அந்த அக்கௌண்ட்டுக்கான நேஷனல் அச்சீவர், அச்சீவர், லைஃப் லீடர், லீடர், ஜூனியர் லீடர் இவங்க இருக்கிறாங்களா? இல்ல. ஏன்? இவர் உங்களோட டிரெக்ட். சோ அவங்கள இருந்திருந்தா எவ்வளவு கொடுத்திருக்கணும் கம்பெனி? 10 7 17, 17 7 24, 24 மாறு 30 மாறு 36% கொடுத்திருக்கணும். அதுல ஹாஃப உங்களுக்கு தருவாங்க பேமெண்டா. அதாவது உதாரணத்துக்கு எடுத்தோம்னா இந்த 5 பேரோட டோட்டலையும் ஹாஃப்ன்றது 18% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சேரப்போகும். அதாவது குளோபல் அச்சீவரா இருக்கிற நீங்க டிரெக்டா ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணினீங்கன்னா அந்த பொட் ஆக்டிவேஷன்ல உங்களுக்கு 40% கிடைக்கும். $100 பொட் உண்டான் $40 கிடைக்க போகுது. ஆரம்பத்தில் 22 கிடைச்சது, கிட்டத்தட்ட மோர் தென் 90% இன்க்ரீஸ் வந்து தந்திருக்காங்க. ஆரம்பத்தில் 22 கிடைச்சது, இப்ப $40 வந்து சேரப்போகுது. ரைட்? ஐ திங்க் இதுவும் கிளியரா இருக்கும். ரைட்? அடுத்தது ட்ராப்லெட் போர்ட்ஸ். இதுல டிரெக்ட் 7 இருந்து 5% ஆகிருக்கு. ரைட்? அதை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிருக்கு. என்ன ரீசன்டா? ரேங்கருக்கு இதை கொடுக்கணும்ன்றதுக்காக. இன்டிரெக்ட் ரிமூவ்ட். இன்டிரெக்ட் நான் சொன்ன மாதிரி இனிமேல் இந்த கம்பெனில இன்டிரெக்ட்ன்ற கன்செப்ட் இல்லை. ஏன்னா இது ஒரு இன்டிரெக்ட்ன்றது எங்களோட வளர்ச்சிக்கு ஒரு சின்ன ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறதுனால இன்டிரெக்ட்ன்றது இல்லை. பட் உங்களுக்கான இந்த லீடர்ஷிப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தது எப்படி? ரைட்? எல்லா ரேங்க் ஹோல்டர்ஸுக்கும் ரைட் எங்களுக்கு கீழே எங்களோட ரேங்க்கு கீழே நாம ஒரு ரேங்கர் ஆகின பிறகு எங்களுக்கு கீழே யாராச்சும் பினான்ஸ்ல காசை விட்டு ட்ரேட் பண்ணினால் அவங்க எடுக்கிற ப்ராஃபிட்ல 0.2 எங்களுக்கு கிடைச்சது. ரைட்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ப்ராஃபிட்ல 30% பொட்டுக்கு கட்டணும். 30%ல 20 பொட் கம்பெனி 10% எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 10 கொடுத்தது $2 இதுக்காக ஒதுக்கப்பட்டது. அதாவது 100க்கு $2, அதாவது 100க்கு 0.2. அப்படின்னா உங்களோட யாரெல்லாம் எத்தனை பேர் உங்களுக்கு கீழே பினான்ஸ்ல காசை விட்டு ட்ரேட் பண்றாங்களோ அவ்வளவு பேர்கிட்ட இருந்தும் அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து 0.2 உங்களுக்கு கிடைச்சது. பட் இப்ப கிடைக்க போறது எப்படி? நீங்க ஜூனியர் லீடரா இருந்தால் 0.9 கிடைக்கும், லீடரா இருந்தா 0.8, லைஃப் லீடர் 0.7, அச்சீவர் 0.6, நேஷனல் அச்சீவர் 0.5 அண்ட் ஆல்சோ மற்ற 6 ரேங்கர்ஸுக்கும் 0.3 படி கிடைக்கும். பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. 0.2 எல்லாம் 0.9 ஆகிட்டது. 0.7 பெரிய கெப் கொண்ட கொடுத்து இவங்க கம்பெனி தாராங்க பெனிஃபிட். அது மட்டும் இல்ல, இந்த குளோபல் அச்சீவரா இருந்தால் நீங்க இங்கே லைஃப் செட்டில் உங்களோட. ரைட்? உங்களுக்கு குளோபல் அச்சீவரா போனால் இந்த 6வது ரேங்க்ல இருந்து 10வது ரேங்க் வரையும் கொடுக்குறாங்க தானே 0.3 0.3 0.3. இது அந்த அவ்வளவு டோட்டலும் 1.5 உங்களோட 6வது ரேங்கர் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? குளோபல் அச்சீவர். இன்னொரு குளோபல் அச்சீவர் வாரதா இருந்தா அவரும் டீம் செஞ்சு கொண்டு தானே மேல வரணும். ரைட்? அவர் வந்த பிறகு இந்த 1.5 2ஆ பிரியும். நீங்க கவலைப்பட தேவையில்ல. கீழே உள்ளவரும் டீம் செஞ்சு கொண்டு தான் மேல வர போற. இன்னும் ஒருத்தர் கீழே வர நேரம் நீங்க டயமண்டுக்கு போயிட்டுடுவீங்க. பட் இந்த 1.5 குளோபல் அச்சீவர் டயமண்ட் எல்லாத்துக்கும் சரிசமனா பிரிக்கப்படும். இவ்வாறாக உங்களுக்கு இந்த குளோபலுக்கு போனீங்க என்றாலே 1.5 உங்களுக்கு கிடைச்சிடும்.
ரைட்? இந்த குளோபல்ன்றது எப்படின்னா வேர்ல்ட் வைட் கம்பெனில இருந்து ட்ரேட் பண்ணி வர ப்ராஃபிட்ல 1.5. ரைட்? உங்களோட டீமுக்கு கீழே மட்டும் இல்லை, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா. இப்ப நான் இங்க இதை கொஞ்சம் முதல் பார்த்துருப்பீங்க, எல்லா பிளாகும் எல்லா நாட்டிலையும் உள்ளவங்க பினான்ஸ்ல காசை விட்டு ரைட் பொட்டை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் அடைகிறாங்க. இந்த ப்ராஃபிட் அடைகிற நேரம் அவங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு $5 lakhs ட்ரேட் ஆகுதுன்னு எடுப்போமே வேர்ல்டு வைட். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு $5 லட்சம் ட்ரேட் ஆகுற நேரம் ஒரு 10% மந்த்லி ப்ராஃபிட் பண்ணுதுன்னு வைங்களே, அதாவது ஒரு $50,000 ப்ராஃபிட் பண்ண போகும். அதுல 1.5 உங்களுக்கு கிடைக்க போகுது. ரைட்? $50,000 1.5 நீங்களே பாருங்க. ரைட்? 1000க்கு 15 150 $750 கிட்ட பொட் ஆக்டிவ் ஆகலன்னாலே வந்து கொண்டிருக்கும் இந்த ட்ராப்லெட். அது ஒரு அமேசிங் இன்கம். பட் அதை விட கூடிய வரும். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 lakhs சொன்னேன். ஏன்னா 6வது ரேங்க் போற நேரம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்க போறாங்க, ட்ரேட் நடக்க போகுது, அரோ த்ரோ நடக்க போகுது, கம்பெனி பெனிஃபிட் அடைய போகுது. ரைட்? ஏன் யூசர் 10, 20, 30 ப்ராஃபிட் அடைய என்ன நடக்க போகுது? கம்பெனிக்கான ஃபுவலும் கூட போகுது. ஃபுவல் ஃபீ மாதிரி தான் யூசருக்கும் ஃபுவல் ஃபீல ஷேரிங் கொண்டு வர போகுது. ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்க்கலாத அளவு ஆகிடும். ஸோ உங்களுக்கு சொல்ற ஒரே டார்கெட், மேக்சிமம் ட்ரை பண்ணி 6வது லெவலுக்கு போங்க, நிம்மதியான வாழ்க்கையை கொண்டு போகலாம். ரைட்? ஓகே. அடுத்தது இந்த ட்ராப்லெட்ல இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க கம்பெனி. ரைட்? அதாவது 0.9, 0.8 இது நான் ஆரம்பத்துல சொன்ன கணக்கு தானே. ரைட். இப்போ நாம நினைப்போம், ஒரு நேஷனல் அச்சீவர் ஒருத்தர் இருக்கிறார். இவர் என்ன செய்யறார்? இவருக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஒன்று கிடைக்கிறார். இவர் என்ன செய்வார்? யாருக்கும் கொடுப்பாரா? இல்ல, தனக்கு கீழே டிரெக்ட் அடிச்சு கொள்வார். ஒரு நாம எப்பவுமே ஒரு $10,000 உள்ள ஒருத்தர் கிடைக்கிறார் இன்வெஸ்டர். அவர் என்ன செய்யறார்? பினான்ஸ்ல காசை விடுறார். $10,000 பொட்டை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்றார். $10,000 வர நேரம் என்ன நடக்க போகுது? இவர் நேஷனல் அச்சீவரா இருக்கிறார். $10,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று ட்ரேட் ஆகுது. ஒரு $1,000 ப்ராஃபிட் ஆகும் தானே. ரைட்? $1,000 ப்ராஃபிட் ஆகிற சந்தர்ப்பத்துல ஆரம்பத்துல எப்படி கொடுத்தது உங்களுக்கு? அதாவது அவருடைய டிரெக்ட்ல இருந்து ஒரு 5, அதாவது $1,000 இருந்து ஒரு 5% கிடைச்சது டிரெக்டா. இன்டிரெக்டா 0.2 தான் கிடைச்சது. எல்லாமே 7.2% கிடைச்சது அவருடைய ப்ராஃபிட்ல. பட் இப்போ எப்படி கிடைக்க போகுதுன்னா, ரைட், இவருடைய இந்த டிரெக்ட் 5.5 கிடைக்கும். 0.5 தான் இப்ப கொடுக்கறது, 0.2 இல்லையே. ஆரம்பத்துல இப்ப இவர் டிரெக்ட் அடிச்சதுனால இவருக்கு கீழே இந்த அச்சீவர், லைஃப் லீடர், ஜூனியர் லீடர் இருக்கிறாங்களா? இல்ல. ஏன்? இவருடைய டிரெக்ட், நேஷனல் அச்சீவர் டிரெக்ட். சோ இந்த டிரெக்ட் பட்டதுனால இந்த 0.6, 0.7, 0.8, 0.9 இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கத்தானே வேணும் பட்டிருந்தா, ஜூனியர் லீடர் கையில பட்டிருந்தா. பட் கம்பெனி என்ன செய்யறாங்கன்னா, இந்த 0.9, 0.8, 0.7, 0.6%, அதாவது டோட்டல் எடுத்தோம்னா 3%, இது எல்லாமே நேஷனல் அச்சீவரை வந்து சேரப்போகுது. அதாவது கிட்டத்தட்ட 8.5% கிடைக்க போகுது. $10,000 விடுற நேரம் 1000 ப்ராஃபிட் ஆகுதா இருந்தால் கிட்டத்தட்ட $85 பெர் மந்த் அவருக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். ரைட்? 10,000 அக்கௌண்ட் பினான்ஸ்ல மெயின்டைன் பண்ற ஒரு 10 பேருக்கு கிடைச்சாலே போதும், $850 அவருக்கு நிம்மதியா போகலாம் ஒரு நேஷனல் அச்சீவருக்கு. ரைட்? ஐ திங்க் இது கிளியரா இருக்கும். அதே அவர் குளோபல் அச்சீவர் ஆனாரா இருந்தா, ரைட், அந்த ப்ராஃபிட்டை நினைச்சு கூட பார்க்க இயலாது. என்ன ரீசன்? ஆரம்பத்துல கிடைச்சது அவருடைய டிரெக்ட் 10 பேர், ஓகே. இப்ப என்ன நடக்க போகுது? 7.2, ஓகே. பட் குளோபல் அச்சீவர்ன்ற நேரம், ரைட், 5, 1.5 கிடைக்குமா கிடைக்காதா? இந்த 1.5 அவர் கீழே உள்ளதா? இல்ல. இது வந்து குளோபல் லெவல்ல வேர்ல்ட் வைட் ஆகிற ட்ரேட்ல, அதை நான் ஆரம்பத்துல சொன்னது, ஒரு $5 lakhs ட்ரேட் ஆகுதா இருந்தால்
$50,000 ப்ராஃபிட் வச்சுக்கொள்வோம். அதுல 1.5 கிடைக்கும். 6வது ரேங்கர். யோசிச்சு பாருங்க. 6வது ரேங்க் டச் பண்ணுங்க குயிக்கா. அங்க ஒரு 2 பேர் வர போல 2ஆ புரியும், 3 பேர் வந்தா 3ஆ புரியும், 4 பேர் வந்தா 4ஆ புரியும். நோ ப்ராப்ளம். வாரவங்க எல்லாம் டீம் செஞ்சுதான் மேல வரணும். சும்மா எல்லாத்துக்கும் 6வது ரேங்க் வர முடியாது. சோ இந்த இடத்துல என்ன செய்ய போகுது, வேர்ல்ட் வைட் 1.5 ஒன்று கிடைக்க போகுது. 5% அது டிரெக்ட் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த குளோபல் அச்சீவர்ன்றவர் டிரெக்ட் அடிக்கிறதுனால அவருக்கு கீழே நேஷனல் அச்சீவர், லைஃப் லீடர், ஜூனியர் லீடர் யாரும் இல்லை. ஏன்னா அவர் டிரெக்ட். ஸோ இவங்க எல்லாத்துல பேமெண்ட்டும் ரைட் 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9 இது எல்லாமே 3.5 டோட்டல் 10% அவருக்கு இந்த ட்ராப்லெட்ல கிடைக்கும். ரைட். அதாவது ஒரு $10,000 உள்ள உங்களோட கிளையண்ட் ட்ரேட் பண்றாரா இருந்தால் ஒரு $1,000 மந்த்துக்கு ப்ராஃபிட் பண்ணது 10% எடுத்தோம்னா அந்த 1000ல 10% $100 உங்களோட மந்த்லி ஃபிக்ஸ் இன்கம். பட்டோண்டு போனாலும் சரி போகலான்னு சரி ட்ரேட் பண்ணத்தானே போகுது, மார்க்கெட்டோட தானே போகுது. பினான்ஸ்ல மார்க்கெட் ரன் ஆக போகுது, ஜெனரேட் ஆகி கொண்டே இருக்கும். பட் தேவையே இல்லை, பட்டும் போயிட்டு கொண்டிருக்கும். அது எக்ஸ்ட்ரா இன்கம். பட் உங்களுக்கு இந்த 6வது ரேங்க் போனீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் லைஃப் ஒன்று கொண்டு போகலாம். அதெல்லாம் நினைச்சு பார்க்க கூட முடியாது. ஸோ இந்த கம்பெனி இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஆரம்பத்துல 7.2 கிடைச்சது, 10% உங்களுக்கு எடுக்கலாம். 6வது ரேங்கை தட்டுங்க குயிக்கா. ரைட், ஓகே. அடுத்தது குளோபல் பூல். உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட் வைட் பட் ஆக்டிவேஷன் நேரம் கம்பெனி ஆரம்பத்துல கொடுக்க பொருந்தினது 6வது ரேங்கர் ஒருத்தர் வந்தா 0.1 தான் கொடுத்தாங்க. டைமண்ட் 0.2, பிளாக் டைமண்ட் 0.25 அண்ட் வைஸ் பிரசிடென்ட் 0.5, பிரசிடென்ட் 1. அதாவது 6வது ரேங்கர் வந்து கம்பெனில ஒரு $100 பட் ஆக்டிவ் ஆனால் மாதத்துக்கு இல்ல, ஒரு நாளைக்கு வரும். சரி, ஒரு நாளைக்கு $50 தான், 50 பொட்டான் நடுங்களே. குளோபல் பூல்ல இருக்கிறீங்க, ரைட். ஒரு நாளைக்கு 50 பட் ஆக்டிவ் ஆகுது. 0.1 படி உங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? $5 கிடைக்க போகுது. தானே 50 பட் ஆக்டிவ் ஆனால் ஒரு நாளைக்கு உங்களோட டீமுக்கு கீழே, உங்களோட டீம் இல்ல சாரி, வேர்ல்ட் வைட் கம்பெனில பெர் டே 50 பட் ஆக்டிவ் ஆனால் நீங்க ஒரு 6வது ரேங்க் போற நேரம் உங்களுக்கு $5 தான் கிடைச்சது ஆரம்பத்தில். கம்பெனி என்ன செஞ்சு விட்டாங்க இத, ரைட், நினைச்சு பார்க்க இயலாத அளவு 8% தாரதா பொருந்திட்டாங்க. அதாவது 0.1 880 மடங்கு உங்களை அதை இன்க்ரீஸ் பண்ணி தந்துரு. அதாவது எக்ஸாம்பிள், நீங்க 6வது ரேங்க் வாரீங்க, 50 பட் ஆக்டிவேஷன் பர் டே போகுது கம்பெனில. ஒரு பட் $100 பட்டுக்கு $8 படி 50 பட்டுக்கு $400 உங்களுக்கு கிடைக்கும் குளோபலி. இது ஒரு வேறு. ஸோ நீங்க 6வது ரேங்கர் ஆகிற நேரம் உங்களை அறியாமலேயே ஈஸியா, ரைட், ஒரு மாதத்துக்கு $1,500 நீங்க தாண்டணும். 1,500 ஈஸியா தாண்டக்கூடிய வாய்ப்பு, ரைட், மேத்தமெட்டிக்கலி இருக்குது இங்க. ஸோ நீங்க இதை அச்சீவ் பண்ணத்தான் உங்களுக்கு தந்திருக்கு. ஸோ இதை சும்மா இருந்து ஏர்ன் பண்ண இயலாது. இதுக்காக நாம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரைட். நாங்க உங்களுக்கு தியரி சொல்லி தந்திருப்போம். ஒரு மாதத்துக்கு நீங்க ஒரு பட் ஆக்டிவ் பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு 12 பட் ஆக்டிவ் பண்ணுங்க. சும்மா பட் ஆக்டிவ் பண்ண வேணாம். ட்ரீம் உள்ள ஆள்களை கொண்டாந்து போடுங்க. இதுல சம்பாதிக்க ஆசை உள்ளவங்களை கொண்டாந்து போடுங்க. பொறுமை இருக்கிற ஆள்களை பிசினஸ் கெடுங்க. பேராசை இல்லாதவங்களை பிசினஸ் கெடுங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. உங்களோட ட்ரீமுக்காக நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பயணம் போகலாம். ஃபைனல் எடுத்தோம்னா கம்பெனி இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க, ரைட். ஆரம்பத்துல 0.5 கிடைச்சது, 8, ஓகே. அடுத்தது தான் உங்களுக்காக ரிவார்ட்ஸ் காத்து கொண்டு இருக்குது. நீங்க இந்த கம்பெனியோட ஜூனியர் லீடர் ஆனா
ரைட்? உங்களுக்கு கம்பெனி டிஷர்ட் ஒன்று ரிவார்டா தருவாங்க, கிஃப்டா தருவாங்க. நீங்க இந்த கம்பெனில லீடர் செகண்ட் ரேங்க் அடிச்சீங்கன்னா ஏஃபி பட்டினுடைய ஹெட்செட் உண்டு, ரைட்? ப்ளூடூத் ஒன்று தருவாங்க. அதே நீங்க லைஃப் லீடர் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பேங்கா தருவாங்க ரிவார்டா. அதே நீங்க ரைட் ஒரு அச்சீவர் ஆனீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் M15 மொபைல் போன் ஒன்று தரப்படும். நேஷனல் அச்சீவர் ஆகினா ஒரு லேப்டாப் தரப்படும். குளோபல் அச்சீவர் ஆகினா உங்களுக்கு ஆப்பிள் டேப் ஒன்று கிஃப்டா தரப்படும். அது மட்டும் இல்லாம ரைட் நீங்க டைமண்ட் ரேங்க் அடிச்சீங்கன்னா ரொலெக்ஸ் வாட்ச் ஒன்று உங்களுக்கு கிஃப்டா தருவாங்க. அதே மாதிரி தான் பிளாக் டைமண்ட் ரேங்கை நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா ரைட் ஐபோன் 15 ப்ரோன்னு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க 9வது ரேங்க் ரைட் வைஸ் பிரசிடென்ட் ஆயினீங்கன்னா உங்களுக்கு கா ஒன்று கிடைக்கும், ரைட்? அது மட்டும் இல்ல, நீங்க 10வது ரேங்க் வந்தீங்கன்னா ரைட் அன்பிலீவபிள் கார் ஒன்று உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு, பிரசிடென்ட் ரேங்க், ரைட்? ஆடி A3 கார் ஒன்று உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கம்பெனி இந்த அனிவர்சரியில உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. உங்களோட வேலை இதை அச்சீவ் பண்றது தான், ரைட்? ஸோ இதை அச்சீவ் பண்றதுன்னா முதலாவது இருக்கணும் என்னன்னா கமிட்மெண்ட், ரைட்? ஸோ எப்பயுமே நீங்க பிசினஸை பிலீவ் பண்ணணும். ஏன்னா ஏஃபி பொட்டுன்றது ஒரு ஸ்கேம் ப்ராஜெக்ட் இல்லை. உங்களோட வாரவங்களுக்கு நீங்க கேரண்ட் கொடுக்க தேவையே இல்லை. அவங்களோட பைனான்ஸ்ல காசை விட்டு earn பண்ணுவாங்க, ரைட்? யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட், இவ்வளவுதான் உங்களோட டியூட்டி. யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட் பண்ற நேரம் உங்களை அறியாமலேயே உங்களோட இந்த பொட்ட வேல்யூக்கான கன்வெர்டட் பாயிண்ட் உங்களுக்கு அட் ஆகி நீங்க டே பை டே இன்க்ரீஸ் ஆகி ஆகி உங்களோட ரேங்க்ல மேலேயே போவீங்க. கிட்டத்தட்ட 6வது ரேங்க் வந்தீங்கன்னா மோர் தேன் $1000 ஈஸியா earn பண்ணிட்டு போகலாம், ரைட்? ஸோ நீங்க கம்பெனியோட டோட்டல் இன்கம்ல ஒரு குளோபல் மெம்பரா மாறுங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இதுல தார ரிவார்ட்ஸ் அது இது எல்லாமே உங்களை பார்த்து கொண்டிருக்கு. நீங்க அந்த ரேங்க் அச்சீவ் பண்ணும் வரையும் நினைச்சா எதையும் சாதிக்கலாம், ரைட்? ஸோ உங்களோட கமிட்மெண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கம்பெனி தர வேண்டிய எல்லா பெஸ்ட் ஆப்ஷனையும் உங்களுக்காக தந்திருக்கிறாங்க. ஸோ நீங்க டிசைட் பண்ணுங்க நாம எப்படி இதை ஒர்க் பண்றது. இதுல செய்ய வேண்டிய ஒரே வேலை தான், ரைட்? நீங்க உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டை தயாரிங்க. எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ண வேணாம், அது வேஸ்ட், ரைட்? முதலாவது இருக்கணும் ஒரு ட்ரீம் உள்ளார தேர்ந்தெடுங்க, ரைட்? அடுத்தது பேஷன்ஸ், பொறுமை உள்ள ஒருத்தரை தேர்ந்தெடுங்க. அவருக்கு ட்ரேடை பத்தின அனுபவத்தை கொடுங்க. எங்கட ஜூம்களுக்கு அவங்கள ரிஃபர் பண்ணுங்க. நாம ஜூம்ல தேவையான நாலேஜை கொடுக்குறோம். ஏன்னா இந்த கம்பெனி உங்களுக்கு ட்ரேடிங் நாலேஜ், அது மட்டும் இல்லாம நியூ அப்டேட்ஸ், ரைட்? அது மட்டும் இல்லாம பொட்ல செய்யக்கூடியது செய்யக்கூடாதது இது எல்லாமே உங்களுக்கு ட்ரேடிங் தருவாங்க. ஸோ எல்லா ஜூம்லையும் கலந்துக்கோங்க. கலந்து இப்பயே உங்களோட டீமுக்கு நீங்க மெசேஜை கொடுத்து ரைட் எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் கொடுங்க. மினிமம் 1 மந்த்துக்கு எனக்கு ஒரு $100 பட் வேணும், ஒரு நல்ல பர்சனுண்டா இருக்கு. ட்ரை பண்ணி ஆனுவலுக்கு ஒரு 12 பட்ஸ் அடிங்க. நீங்க உங்களை அறியாமலேயே இந்த 6வது ரேங்க்கு குயிக்கா வந்துடுவீங்க. ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கொடுத்த மெசேஜஸ் கிளியரா இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு கிளியர் இல்லைன்னா உங்களுக்கு ஏதும் டிஸ்கஷன் ஒன்று போகலாம், நோ ப்ராப்ளம். ஏதாச்சும் டவுட் இருந்தா உங்களுக்கு கேட்கலாம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் சான்ஸ் தர இயலாது. ஒரு 5-6 பேருக்கு நாம சான்ஸ் கொடுப்போம். ஏதாவது கிளியர் இல்லாத இடம் இருந்தால் மாத்திரம் நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம், ரைட்? ஓகே, ஏதாச்சும் டவுட்டான இடம் கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, மைக் அன்மியூட் பண்ணி தாரோம்.
ஓகே, ஐ திங்க் நாம கதைச்ச எல்லா விஷயமும் கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, எதிர்வரும் காலங்கள்லையும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா உங்களோட லீடருக்கு நீங்க மெசேஜை கொடுங்க. அவரோட லீடருக்கு மெசேஜை போடுவாங்க. அவங்க கம்பெனியில உள்ள ரெஸ்பான்சிபிள் பர்சனோட கண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கான உதவியை செய்வாங்க. ஸோ ஐ திங்க் ஓகே, ரைட், அன்மியூட் பண்ணலாம். எம்பி. ஹலோ. எஸ் பிரதர். ஹலோ ப்ரோ. ப்ரோ அந்த டெஸ்ட்டுக்கு சொன்னீங்க வந்து அதை 128 வாங்குது. அதுக்கப்புறம் 0.64 அடுத்து 0.232 அந்த பொட் எடுத்து வச்சுட்டு அந்த இது பண்ண சரி அந்த சின்ன நார்மல் மற்ற சைஃபர் 8 வருதுல்ல ப்ரோ? ஆமாம், இப்படி அதாவது நாம அதாவது அதுல எக்ஸாம்பிள் ஒரு 2-3 தான் போட்டிருந்தோம். பட் ஒரு அக்கௌண்ட்டை நாம அவரேஜா எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 100, அதுதான் ரியாலிட்டி. அதாவது ஒரு மாதத்துக்கு 100 ட்ரேட் க்ளோஸ் பண்ணினா தான் 10% கவர் ஆகுது. ரைட், அது 0.02 இருக்கு, 0.04, 0.08, 0.16, 32, 64, 128 எல்லாமே இருக்குது. ரைட், ஸ்லைட்ல உள்ள இடங்கள். சாரி, ஒன்னு முடிய ஒன்னு எடுங்க அப்படியா ப்ரோ? இல்ல, அதாவது இப்படி ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஆரம்பத்துல இருந்து எப்படின்னா நாம நினைப்போமே ஒரு ட்ரேட ஓவர்சோல்ட் லெவல் எடுக்குதுன்னு. இல்லாட்டி இப்படி ஆரம்பத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிற நேரம் 0.02 தான் எடுக்கும். எடுத்து 3 பிப் போன பிறகு ப்ராஃபிட் பண்ணும் தானே. அந்த 3 ப்ராஃபிட் பண்ணி எங்களுக்கு ஃபியூச்சர் வாலெட்டுக்கு தந்துட்டு திரும்ப புதிய ட்ரேட போடும். இவ்வாறாக 3 பிப்ல வந்து கிட்டத்தட்ட 110 ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணினாதான், அதாவது அவரேஜ், அதாவது இப்படி எல்லா சந்தர்ப்பத்திலையும் 0.02 ட்ரேட் க்ளோஸ் பண்ணாது. சில சமயங்கள்ல அவரேஜ் பண்ணியும் வந்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணும் தானே. இது எல்லாத்துலயும் டோட்டல் அவரேஜ் எடுத்தோம்னா 100 ட்ரேட் க்ளோஸ் ஆகினா தான் 10% இருந்தது. பட் இப்போ என்ன நடக்குதுன்னா சம்டைம்ஸ் 1.28 இருக்கிற நேரம் சொல்லுங்களேன், பெரிய மார்க்கெட். இப்ப நீங்க சில ஆட்கள்கிட்ட ட்ரேட் எடுத்து பாருங்க, மேலையும் கீழையும் சேம் அமௌண்ட்டை போட்டு வச்சிருக்கோம். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, பெரிய மார்க்கெட் கிராஷ் ஒன்று அடிச்சுச்சுன்னா இந்த அரோ த்ரோ ஒர்க் பண்ணி என்ன நடக்கும், சேம் அமௌண்ட் பட் 1.28 படி சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு 30-40 பிப் கீழே வந்துச்சுன்னா இந்த பொட் ட்ரேட க்ளோஸ் பண்ணாம வச்சு கொண்டிருக்கும். வந்து 40 வந்து கீழே ஒரு 38க்கு இறங்குற நேரம் 38 பிப்ல க்ளோஸ் பண்ணி ட்ரேட ஃபியூச்சர்ல போட்டு விட்டுட்டு நியூ ட்ரேட எடுத்து விடும். அந்த நேரம் இதுக்கான அதாவது மேக் அ ஃபீ டேக் அ ஃபீ சேம் அமௌண்ட் பட் ப்ராஃபிட் பெரிய ரேஷியோ, அந்த மாதிரி ஒரு 2 ட்ரேட் பட்டாலே எங்கட மந்த்லி 10% அச்சீவ் பண்ணலாம். யா, ஓகே ப்ரோ, थैंक यू. ரைட், ஓகே. ஓகே, ஹலோ சார். யா சார், இந்த நியூ ஸ்ட்ராட்டஜி பிஃபோர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் க்ளோசிங் ரொம்ப டிலே இருந்தது. இப்போ எந்த மாதிரி சார் சான்ஸ் இருக்கு மாஸ்டர் க்ளோசிங்க்கு? மாஸ்டர் க்ளோஸுக்கு இப்ப நியூ ஸ்ட்ராட்டஜில குயிக்கா வரும். என்ன ரீசன் தெரியுமா? இப்ப நாம ஆரம்பத்தில் எடுத்தோம்னா சின்ன ப்ராஃபிட்ல வந்து ஃபியூச்சர் வாலெட்க்கு வந்து சேர்ற அமௌண்ட் இருக்குதானே, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர போகுது. பட் இப்ப என்ன நடக்கும், பெரிய ப்ராஃபிட் உடனே வந்து ஃபியூச்சர் வாலெட்ல வந்து சேர்ந்துட போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டிங் லொஸ்ஸை விட எப்பயுமே குயிக்கா வாலெட்ல வந்து ஃபண்ட் சேர போகுது. ஸோ அடிக்கடி மாஸ்டர் க்ளோசர் அடிச்சு பக்கத்துல தந்துடும். இப்ப ஓகேயா? ரைட், நெக்ஸ்ட் ஒன். ப்ரோ, இந்த இதுல வந்து பழைய, அதாவது இப்ப நியூ ஸ்ட்ராட்டஜி வந்து பழைய
பழைய மெம்பர்ஸுக்கு வந்து இந்த நியூ ஸ்ட்ராட்டஜி வந்து ஆட் பண்ணப்படுமா? எஸ் அது ப்ராப்ளம் இல்ல. எல்லாத்துக்கும் ஓகே. காமனா ஒர்க் பண்ணணும். யா இல்ல நான் கேட்கிறேன் வந்து பழைய ஸ்ட்ராட்டஜியில போட்டுக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா மாறுமா? பழைய ஸ்ட்ராட்டஜின்றது வந்து இப்ப அதாவது ஸ்ட்ராட்டஜில சேஞ்சஸ் இல்ல, ஏரோ த்ரோ மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கிறாங்க. அந்த ஆஹா. ஆரம்பத்துல இருந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நாம செக் பண்ணணும். அதாவது ஓகே. அந்த ரொம்ப பழைய ஆள்கள்ட்ட ஸ்ட்ராட்டஜி இருந்தது தானே. இப்ப ஓ. நாம எடுத்து பார்த்தா அந்த பிஎன்பி சைஸ் 0.02 0.04 இல்லாம ஒற்றை இலக்கங்களையும் இருக்கிற இதுல கண்டிருக்கோம். அவங்கள நாம ஸ்ட்ராட்டஜிய மாத்தணும். ஓ. விளங்குதா? அதை நாம ஒரு லீடர்ஸா கொஞ்சம் அப்படி ஆஹா. ஸ்ட்ராட்டஜி ஓ. இடம் இருந்தா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி விடுவோம். அதன் பிறகு ஒர்க் பண்ணும், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. அதான் நிறைய பழைய ஸ்ட்ராட்டஜியில் உள்ளவங்க தான் இருக்காங்களே. இப்ப நியூ ஸ்ட்ராட்டஜிக்கு இதுக்கு பின்னாடி தானே ஆட்கள் வர போறாங்க. அப்ப யா பழைய யா ஸ்ட்ராட்டஜியில் உள்ளதுகளுக்குள்ள மாறுமானது ஆட்டோமேட்டிக்கா மாறும். அதான் மாறும் கேட்கலாம். பழைய ஸ்ட்ராட்டஜின்றது நான் சொல்றேன் இப்ப இந்த கிட்டத்துல உள்ள ஸ்ட்ராட்டஜி இல்ல. இப்ப நாம ஒரு 2-3 மந்த்துக்கு முதல் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது, ஞாபகம் இருக்கா? ஒற்றை இலக்கத்துல இருந்தது, அது சிலவங்கட எடுத்தது. ஓ. அத நாம ஓ. 0.02 அந்த ஸ்ட்ராட்டஜியை நாம மாத்திக்கொள்ளணும். மத்தபடி எல்லாம் ஓகே, ஓகே எந்த விஷயம் இல்ல, எடுக்கும். ஓகே. சரி ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ இப்படி இந்த கம்பெனில உண்மையிலேயே மேக்சிமம் ட்ரை பண்றது என்னன்னா, முதலாவது வந்து ஸ்டேபிலிட்டி. காரணம், இப்ப நாம எல்லாரும் இப்ப இதுல இருக்கிறது எல்லாமே நாம ரியல் ட்ரேட் பண்ற ஆள்கள். ஸோ ரியாலிட்டி எங்களுக்கு தெரியும், ரைட்? நாம எங்கட பிஸ்னஸை நாம செஞ்சு கொண்டிருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து. இதுதான் உண்மை. என்னன்னா, எங்கட பிஸ்னஸ்ல ஏதாச்சும் ஒரு டிலேயோ, ப்ராஃபிட் டிலேயோ எது வந்தாலும் நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது எங்கட கடமை. ஏன்னா இது வந்து லைஃப் டைம் பிஸ்னஸ், ரைட்? அதாவது இன்னொரு ஆர்ஒய் கம்பெனிக்கு காசை போட்டு 1-2% எடுக்கிற விஷயம் இல்லை. இங்க ரியாலிட்டியா நடக்குது. எங்கட பினான்ஸ்ல பொட் வந்து ட்ரேட் பண்ண போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து சைட் வியூல மார்க்கெட் போனுச்சுன்னா யாராலையுமே ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஈவன் மேனுவல் ட்ரேடருக்கு கூட முடியாது. ஆனா மேனுவல் ட்ரேடர் குயிக்கா லொஸ் ஆகலாம். ரீசன் என்ன? ரெண்டு பக்கமும் போகலண்டா கிரீடின்றது கூடும். என்னடா அப்பா இது மேல போகுது இல்ல கீழே போகுதுன்னு ரெண்டு பக்கம் லெட பண்ணி 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 பிஎன்பி சைஸை கூட்டி வச்சு கொண்டு ஒரு பக்கம் போகல டென்ஷன் ஆகி ஹாஃப் க்ளோஸ் அந்த விஷயம் எல்லாம் நடக்கும். பட் இந்த பொட்டில் அதை செய்ய முடியாது, ரைட்? ஏன்னா இது பெரிய மார்க்கெட் கிராஷுக்கும் பேலன்ஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கிறது. ஸோ இதுல செய்ய வேண்டிய ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த ஏரோ த்ரோ மெத்தட். ஏன்னா எங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம ஒரு 1.5 மாதத்துக்கு முதல்ல என்ன சொன்னோம்? ரைட், மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்ல, பயப்பட வேணாம், மார்க்கெட் மூவ் ஆகும். இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்க தானே? எங்களால கூட நிறுத்த முடியாது மார்க்கெட்டை. மார்க்கெட் இருந்த இடம் இப்ப இங்க இருக்கிற இடம் பாருங்க, 690க்கு போயிட்டு இப்ப 40க்கு வந்து இப்ப திரும்பவும் சுத்தி கொண்டிருக்கு. எங்க போக போகுது யாருக்குமே தெரியாது. ஸோ கிரிப்டோன்றது இப்படிதான். கிரிப்டோ வந்து உண்மையான கதை எடுத்தோம்னா, கிரிப்டோ மார்க்கெட் வந்து வேல்ஸ்ல வந்து விளையாட்டு, ரைட்? இதுல வந்து ரொம்ப ஆள்கள் லிக்விடேட் ஆகின ஆள்கள் தான் இருக்கிறாங்க. ஃபியூச்சர் ட்ரேட் மோர் தென் 80-90% லாஸ் ஆகின ஆள்கள் தான் கூட. ஸோ இந்த பொட் யூசர்ஸ் மாத்திரம்தான் உண்மையிலேயே மேனேஜ் பண்ணி கொண்டு போறது. ஏன்? பொட் வந்து எங்களை மாதிரி ரிஸ்க் எடுக்காது, ரைட்? கண்ட மாதிரி அவரேஜ் பண்ணாது. பட் பொட்ல எங்களுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த ப்ராஃபிட் ரேஷியோ, ப்ராஃபிட் அமௌண்ட்டை நாம கூட்டுறது, இந்த ட்ரேடை ஒரே இடத்துல பிடிச்சு கொண்டு வந்து ப்ராஃபிட்டை தாரது. இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்ய வேண்டிய அவ்வளவு வேலையும் இந்த கம்பெனி செஞ்சிருக்கிறாங்க யூசருக்காக. ஸோ இதுல ரிசல்ட் எங்களுக்கு பார்க்கலாம் இன்னொரு 1-2 மந்த்ல தான் பார்க்கலாம், ரைட்? பெரிய மார்க்கெட் கிராஷ் ஒன்று போகணும், டவுன் ஒன்று வரணும், மேலே போகணும். அப்பதான் எங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டிசிஷன் வரலாம், எத்தனை விகிதம் இப்ப செய்யுது என்று. ஸோ இதுல எதை எடுத்தாலும் ஒன்று சொல்லக்கூடியது ஒரு விஷயம்தான், எங்கட ஃபண்ட் எங்கட கையில இருக்குது, சேஃபா இருக்குது, ரைட்? பட் ட்ரேட் பண்ணது எங்கட கண் முன்னால ட்ரேட் பண்ணது. ஸோ எங்களுக்கு பெரிய பயணம் கொண்டு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்குது. ஸோ நான் எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான், பொட்டுக்கு நாம காசை கொடுத்துருக்கிறோம், ட்ரேட் பண்றதுக்கு பெர்மிஷனை கொடுத்துருக்கிறோம், பினான்ஸ்ல காசை விட்டு இருக்கிறோம். பொட்ட வேலையை செய்யும். நாம போய் கேலண்டரை பார்க்கறதோ, ப்ராஃபிட்டை பார்க்கறதோ இதெல்லாம் தேவையே இல்லாத சப்ஜெக்ட். ஏன்னா பொட்ட வேலையை நாம செய்ய தேவையில்லை தானே, பொட்டுக்கு அதை தான் நாம செஞ்சுக்கிறோம். பட் இதுல ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பாருங்க,
6வது ரேங்க் வந்து விட்டீங்கன்னா இந்த கம்பெனியில ஒரு ஷேர் ஹோல்டராகவே நீங்க மாறுறீங்க ஆட்டோமேட்டிக்கலி. ஏன் வேர்ல்ட் வைட் நடக்கிற ட்ரேட்ல பொட் ஆக்டிவேஷன் உங்களை ஒரு ஷேர் ஹோல்டர் ஆக்குறாங்க. ரைட், எந்த கம்பெனியும் தராத ஆப்ஷன் ஒன்று கிடைச்சிருக்குது. ரைட், யூசரை பத்தி யோசிச்சு இருக்கிறாங்க. ஸோ நாம அந்த டார்கெட்டை நாம அச்சீவ் பண்ணி போறதா இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட். நாம எடுத்த அனுபவம் அதை ஷேர் பண்ணணும். நாம எடுத்த அனுபவத்தில் உள்ள நெகட்டிவ்ஸை நாம பாசிட்டிவா இதை எப்படி எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி போகலாம், இது எப்படி நடக்குது, அதை நாம பாசிட்டிவாவே சிந்திக்கணும். நான் எப்பயுமே சிந்திக்கிறது ஒண்ணுதான், பொட் வந்து சைட் வியூல போகுதா? இப்ப ட்ரேட் சைட் வியூல போனா பொட்டுக்கு ஒன்றும் செய்யலாது தானே. இந்த இடத்துல நான் பாக்குறது ரைட், நான் இதை ஒரு பர்சனல் எங்கேயோ போட்டு காசை போயிட்டேன்னா எனக்கு 1 இயருக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? ஒரு 1% கிடைக்கும். ரைட், எனக்கு இதுல ஒரு 6% பண்ணி இருக்குது 10ன்றதுக்கு என்ன பொறுத்தவரையில ஓகே. 6 ரைட், 4% ஓகே. என் ஃபண்ட் என் கையில இன்னொரு 3% எக்ஸ்ட்ராவே கிடைச்சிருக்குது. பட் இதுல நான் இன்னொரு இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணு எனக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அந்த 1% எடுத்துக்கொண்டு சும்மா இருக்கணும். பட் இதுல எனக்கு ஒரு ட்ரீமுக்கு என் பயணத்துக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு ஃபண்ட் இல்லாட்டியும் எனக்கு நோ ப்ராப்ளம். ரைட், எனக்கு ஒரு $200 பினான்ஸ்ல விட்டுட்டு இதை ட்ரேட்ல விட்டுட்டு எனக்கு ஏலும் ஏன்னா ட்ரீமை நோக்கி இதுல மூலமா பயணத்தை எடுக்க இந்த பொட்டை வச்சுக்கணும். ஸோ நான் ஒரு ட்ரீமா அந்த பொட்டில் பயணம் போனேன்னா 6வது ரேங்கை தட்டிட்டேன்னா ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டேபிள் இன்கம் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். ரைட், பொட் எடுத்து எல்லாரும் ட்ரேட் பண்ணத்தான் போறாங்க. பினான்ஸ்ல ட்ரேட் ஆக போகுது, அதுல ஒரு ஷேரும் வரப்போகுது தானே. ஸோ அந்த இடத்துக்கு போறேன்னா நாட் ஈஸி. ரைட், எதையுமே ஈஸி அடைய இயலாது. பட் நாம சிஸ்டமா ஒர்க் பண்ணா ஈஸி. நான் அது உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம்ல காட்டியிருப்பேன். நாம இன்னொரு நாள் ஆக்டிவ் இன்கம் நேரம், நீங்க அடுத்த ஆக்டிவ் இன்கம் நேரம் கட்டாயமா ஜூம்க்கு வாங்க. ரைட், நம்ம ஆக்டிவ் இன்கம் ப்ராக்டிக்கலா கதைப்போம். ரைட், ப்ராக்டிக்கலா கதைச்சு நாம எப்படி இதை முன்னால போறதுன்னு நாம முடிவெடுப்போம். அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் 1 இயர் எங்களோட ட்ரீமுக்காக ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க, ஒரு 1 இயர் உங்களோட முன்னால போன ஒரு 1 இயரை சிந்திச்சு பாருங்க. உங்களோட ஃபியூச்சருக்காக நீங்க என்ன சேர்த்து வச்சீங்க? அதே ஒரு 2 இயர் முன்னால யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வரையும் நாம என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம். ஸோ இந்த 1 இயர்ன்றது குயிக்கா போகுது. ஆனா அந்த 1 இயர்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம ட்ரேடே பார்த்து கொண்டிருந்தோம்னா என்ன பொறுத்தவரையில அது எங்களோட கேபிட்டலுக்கான ரிட்டர்ன் வரப்போகுது. அது 10% வரலாம், 6% வரலாம், சில நேரம் 15, 20 வரலாம். இப்போ அரோ த்ரூல 25-30 வரலாம். அது வர்ற டைம்ல ப்ராஃபிட் வரும். மார்க்கெட் மூவ் ஆகிற டைம்ல பட் அப்படி ஒர்க் பண்ணி கொண்டு போகும். ரைட், ஓகே. திரும்ப ஓகே ப்ரோ, நீங்க திரும்ப அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிகேன் அனந்த் அன்மியூட் பண்ணுங்க ப்ரோ. சார் வணக்கம். ஒரே ஒரு சின்ன டவுட் சார். இப்ப சொல்லுங்க. பிஎன்பி பாத்தீங்கன்னா டாப்ல இப்ப கரண்ட் பிரைஸ் ஒரு 650 இருக்கு சார். டாப்ல யா, ஒரு 700, டவுன்ல ஒரு 600 இருக்குன்னா, இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி ஜாயின் ஆனவங்க எங்களுக்கு வந்து அது ரீச் அவுட் ஆனா மட்டும்தான் அந்த ஏரோ த்ரோ ஒர்க் ஆகுமா, இல்ல இப்பந்தே ஸ்டார்ட் ஆகுமா எங்களுக்கு? இல்ல, அதாவது அரோ த்ரோ ஒர்க் பண்ணும் எப்படின்னா எங்கட என்ட்ரி பிரைஸ்ல இருந்து ஒன்று மேல போகணும், இல்லாட்டி கீழே வரணும். அத பழைய பாயிண்ட்ஸ் போய் டச் பண்ணணும், கரெக்டா சார்? டச் பண்ணணும். என்றாலும் அந்த டச் ஆகின இடத்துல இருந்து அரோ த்ரோ ஒர்க் பண்ணணும். ஆனா நிச்சயமா அந்த 2 இடத்தையும் டச் பண்ணணும், கட்டாயமா டச் பண்ணணும். இப்ப இந்த 600 குயிக்கா ரீச் ஆகி கீழே வரும். ஏன்னா இப்ப மார்க்கெட் இருக்கிற இடம் அவ்வளவு ரொம்ப ஹெல்தியான இடம் ஒன்றுல இல்ல. ஷுவரா மார்க்கெட் கிராஷ் ஒன்று அடுத்தது எதிர்பார்க்கலாம். ஒன்னு 730க்கு போகவே வேணும். அப்படி இல்லாட்டி இது 500க்கு திரும்ப வரும். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 522ல நிறைய லாக் ஆயிருக்கு. சோ அதனால தான் கேட்டேன். 522ல அது நீங்க பார்த்திருப்பீங்க. 59க்கு வந்து பட்டு திரும்ப மேல வந்தது. ஸோ அது எப்படியுமே டச் ஆகி மறுவத்துல கீழே வரும். எப்படியுமே எங்கட என்ட்ரி பாயிண்ட்டை விட மேலேயோ கீழேயோ போனா தான் இந்த அரோ த்ரோன்றதை எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே சார். ஓகே, ரைட், ஓகே, வெல்கம். ஓகே, ஐ திங்க் நம்ம 45 மினிட்ஸ் நியூ அப்டேட்ஸ் கதைச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்காக நீங்க ஒர்க் பண்ணுங்க. ரைட், உங்களோட ஃபியூச்சருக்காக ஒர்க் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரைட் ஃபியூச்சருக்கு போகலாம். ரைட், எங்களுக்கு வேண்டும் கிவ் அப். ரைட், எங்களோட டைமை கிவ் அப் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. பெரிய கேபிட்டலை கிவ் அப் பண்ணி கொண்டு இருக்க தேவையில்லை. உங்களுக்கு இருக்கிற கேபிட்டலை வச்சு நீங்க ஒரு
பெஸ்ட் பட்டோட பயணம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட நியூ ஜேர்னியை இன்னையில இருந்து சரி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் முன்னால் போங்க. சரியா ரைட். உங்களோட டீமுக்கு ஒரு ட்ரீம் கொடுங்க. ஒன்ஸ் அ மந்த் ஒரு பட் எனக்கு வேணும், பட் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருக்கணும். இருக்கிறாங்க ஒரு 12 பேர் என் லைஃப்ல நல்ல ஒரு ட்ரீம் உள்ள ஒரு தேடி எடுக்கிறது பெரிய வேலை இல்லை. ஏன்னா பிஸ்னஸ்க்கு ஷூட்டபிள் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ்க்காக கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஆள்கள் தான் எங்களுக்கு தேவை. அது இல்லாமல் ஒரு இன்வெஸ்டர் எடுத்து போட்டு அவரை நாம் யோசிச்சு கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையில் பெரிய ஒரு டைம் வேஸ்ட். இன்வெஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கு இல்லாமல் இல்லை, பட் அது பெரிய இன்வெஸ்டராக இருக்கணும், ரைட். அதர்வைஸ் ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருந்தால் எங்களுக்கு இந்த 6th ரேங்க்ன்றதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் ரைட் ஃபைனலில் நாம் இதை முடிச்சு போடுறதுக்கு முன்னால சஞ்சீவ் ப்ரோ, ஓவர் டு யூ. ரைட், தேங்க்யூ ஷியாம் ப்ரோ, தேங்க்யூ. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். ரைட், என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்டேட்ஸ் அவ்வளவு வந்து கடந்த 17ஆம் தேதி வந்து ஒஃபிஷியலாக வந்து வழங்கப்பட்டது. ரைட், அந்த வகையில் சில பேருக்கு வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து கிடைக்காம இருந்தது. அது இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கிடைக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் சில யூசர்ஸ் வந்து ஜூமில் ஜாயின் பண்ணல. அந்த ஜாயின் பண்ணாத யூசர்ஸுக்கும் வந்து இந்த மெசேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களோட டீம்ல இருக்கிற அவ்வளோ பேருக்கும் இந்த மெசேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்கம் அவ்வளவு வந்து அப்கிரேட் பண்ணப்பட்டது என்னத்துக்காகன்னு சொன்னால் ஒவ்வொரு யூசர், அதாவது ஏஎஃபி போட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு யூசர்ஸும் அவங்களோட லைஃப்ல வந்து சக்சஸ் அடைஞ்சி ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடமை வந்து அடையணும் என்று சொல்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த விஷயம் வந்து இந்த இன்கம் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. ரைட், ஆனா சிலாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் வந்து ஆர்ஓஐ கம்பெனிஸை வந்து நாடி கொண்டிருக்கிறாங்க. ஷார்ட் டைம்ல வந்து உழைக்கலாம்னு சொல்லி அந்த ஆர்ஓஐ கம்பெனிஸை நாடி அவங்களோட டீமையும் சரி மெட்டாகல்ற டீமையும் சரி இழுத்து கொண்டு அந்த ஆர்ஓஐ கம்பெனிக்கு தாவி கொண்டிருக்கிறாங்க. ரைட், அப்படியான ஆட்கள் வந்து கடைசி மட்டும் இந்த லைஃப்ல வந்து சக்சஸே வந்து அடைய மாட்டாங்க. காரணம் என்னென்னா இந்த ஆர்ஓஐ வந்து ஃபுல்லா டோட்டலி வந்து ஸ்கேம்ன்ற வந்து உங்களுக்கே தெரியும். ரைட், அந்த ஸ்கேம் வந்து நீண்ட நாளைக்கு வந்து நீடிக்காது. அது குறுகிய காலம், ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 6 மாசம் அப்படி வந்து தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் அந்த கம்பெனிஸ் வந்து நீடிக்கும். ரைட், அந்த வகையில் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுங்க எங்கே வந்து உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வந்து இருக்குன்னு சொல்லி நீங்களே வந்து தீர்மானித்து நீங்களே வந்து முடிவெடுத்து கொள்ளுங்க. ரைட், எப்பையும் வந்து ஏஎஃபி போட் உங்களோட லைஃபோட சக்ஸஸுக்கு பின்னால எப்பையும் இருக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச் கைஸ், ஆல் தி பெஸ்ட், குட் லக்.